Jay Vanda will be much, the alternative to DMK in all likelihood is going to be worse than DMK. Okay. இதுதான் நம்முடைய சாபக்கேடு இன்னைக்கு. பட் நான் அது என்னவா இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். மை பாயிண்ட் இஸ் தட் யூனோ ஒரு ஆல்டர்னேட்டிவ்கான தேவையும் தேடுதலும் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு பிறகு வந்து ஸ்டாலின் ஃபங்க்ஷன் as an excellent opposition leader. இன்ஃபேக்ட் டிஎம்கே இன் ஹோல் ஹிஸ்ட்ரி ஆஃப் 75+ years வந்து they were excellent opposition. பட் அது ஈக்குவலா சொல்வீங்க அது திமுக எதிர்க்கட்சியா சூப்பரா இருப்பாங்க. ஆமா, ஆளுங்கட்சியா கேட்டிங்கன்னா நோ கமெண்ட்ஸ். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட் அப்போசிஷனே இல்லை. யூட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க இவங்க நம்முடைய யங்ஸ்டர்ஸ்க்கு நெருக்கமான ஒரு விஷயத்த சொல்லலாம். டிஎன்பிசி குரூப் 2 கொலாப்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும். முதல் தடவை இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்து ஐ திங்க் திஸ் செகண்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங். இது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ, தட் டு இன் த ரன் அப் டு த எலெக்ஷன். எவ்வளோ பெரிய இஷ்யூ அது, பிகாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் எனி கண்ட்ரி. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஓட ஃபேமஸ் வேர்ட்ஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் அ மேன். பிகாஸ் மற்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னோட லைஃப்பில் ஹெல்த் இஷ்யூஸோ, அப்பா அம்மா செத்துட்டாங்க, லவ் ஃபெயிலியரு, எதுவை விட அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தான் பெரிய ப்ராப்ளம்னா, பிகாஸ் உனக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையான்ற கேள்வி எழுப்பி உன் முதுகெலும்பு அது உடைக்குது. ஸோ வேலையில்லா திண்டாட்டம் தான் ஒரு சமுதாயத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல எக்ஸாம் நடத்துறதை தவிர வேறு எந்த பெரிய வேலையும் கிடையாது டிஎன்பிசிக்கு. செகண்ட் டைம் ஒரு கொலாப்ஸ், அன்ஹர்ட் ஆஃப். எலெக்ஷன் இது எக்ஸாமுக்கு முதல் நாள் கூட போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது போஸ்ட்போன் ஆகுது. அது எவ்வளோ பெரிய இஷ்யூ. இன்னும் 2 மாதத்தில் நமக்கு எலெக்ஷன். அப்போசிஷன் அது என்ன பண்ணாங்க? இன்னைக்கு டிஎம்கே அப்போசிஷனில் இருந்தாங்கன்னா they would have gone to the towns. பண்ணியிருக்கணும், அதுதான் வேலை. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், விஜய் என்ன பண்ணார்? அப்போ இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடுன்னு நான் சொல்கிறேன். அதாவது கம்ப்ளீட் லேக் ஆஃப் வைப்ரண்ட் அப்போசிஷன். எவ்வளோ பெரிய இஷ்யூ டிஎன்பிசி எக்ஸாம் கொலாப்ஸ்ன்றது. என்ன பண்ணாங்க அப்போசிஷன்? தெருவில் இறங்கி இருக்கணும்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த வெக்யூம் வந்து இருக்குது.